அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2014 தேர்வுக்குரிய கேள்விகள் ஒரு 4 கொஸ்டின் பாட்டு வந்துட்டுருக்கோம். இதில் நம்ம உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஒரு 10 டேஸ் எனக்கு கண்டினியூவாக உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ கொடுத்துட்ருப்பேன். என்னால் முடியல. உங்களுக்கு இது ரிலேட்டடாக கண்டினியூவாக வீடியோ பதிவுகள் வரும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு ஆனுவல் பிளானரும் கொடுத்தாச்சு. குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எந்தெந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதற்கு தகுந்த போல் உங்களோட ஸ்டடீஸை ஷெட்யூல் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கிடைக்கிறது அடுத்த வருஷம் கிடைக்குமா கிடைக்காதுங்கிற மாதிரி சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. அதனால் இந்த எக்ஸாம் எனக்குரிய தேர்வுன்னு கடைசி தேர்வுன்னு நினச்சி படிச்சிங்கன்னா தான் நம்ம ஒரு அரசாங்க வேலையை அடைய முடியும். அதற்கான முயற்சியை கண்டிப்பாக எடுப்பீங்கன்னு நம்புகிறோம். வாங்க, அதில் ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். இந்த 2014 இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அதை பார்த்துட்டோம்னா நம்ம 2015 ரிலேட்டடாக கண்டிப்பாக பார்த்துட்டு போயிடலாம். பொறுத்துக பாருங்க. அதாவது இன்னிசை அளபடையா, ஒற்றளபடையா, சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்க. கக்சு, உளார், ஒன்பதும், உரணசெயி, இது என்ன அளபடை அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. கக்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒற்று 2 தடவை வந்தனால அதை நம்ம ஈஸியாக ஒற்றளபடை சொல்லிடுவோம். உலா அர் செய்யுளிசை அளபடை, 9 இன்னிசை அளபடை, உரணசெய்யி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லிசை அளபடை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. எதிர்ச்சொல் இடும்பை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? இடும்பை அப்படின்னா அதற்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் ஆன்சர் கரெக்டு தான். இடும்பைனா துன்பம், அதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா இன்பம்ங்கிறது சரியான விடை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வாழை, அதை பார்த்தீங்கன்னா வாழை, வாழை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். வாழை மரம், வாழை மீன், வாழைங்கிறது இளம்பெண்ணை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பிழையற்ற தொடர் எது? கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க. கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிற்றுக்கட்டிலில் இதில் பிழையற்ற தொடர், இது நம்மளுக்கு தெரியும். இக்கு இங்கு கரெக்டாக எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்து போடணும். ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி தான். கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான்ங்கிறது சரியான விடை. சரியானவற்றை தெரிந்து எழுதுக. அதாவது ஆசிரியர்கள் நூல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானவற்றது எது? புதுமை பித்தன், அக்கறை பச்சை, முல்லை சக்தி, வெள்ளி இரவு, டாக்டர் மூவா, கொழுபொம்மை, ஜீவா, பொன்னகரம். இதில் ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை சக்தி, வெள்ளி இரவுங்கிறது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினார் ஆவார். இவ்வாக்கியம் எவ்வகை வாக்கியத்தை சார்ந்தது? முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினராவார். இது என்ன வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெக்ட் தான். இது ஒரு செய்தி வாக்கியமாகும். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் தம்மன்பில் கும்பிடுதல் கூடும் கடன், இது என்னங்கிறது கலவையாக இருக்கும். சரியான வாக்கியம் எது? ஆன்சர் கரெக்டு தான். கூடும் மண்பினில் கும்பிடுதல் தம் கடன்கிறது ஆப்ஷன் சி சரியான விடை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே எனும் சொற்றொடர் இடம்பெறும் நூல் எந்த நூல்? கொடுக்கப்பட்ட நூலில் இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படிங்கிற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்டு தான். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலைங்கிறது சரியான விடை. தமிழ் மொழி தூய்மை இயக்கம் இது தோன்றிய நூற்றாண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி தூய்மை இயக்கம் ஆன்சர் கரெக்டு தான். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம்ங்கிறது ஆப்ஷன் சி சரியான விடை. கீழுள்ள பட்டியலில் பொருந்தாத நூல் எது? வேதியர் ஒழுக்கம், தொன்னூல் விளக்கம், சதுரகதாதி, தமிழியக்கம். இதில் பொருந்தாதது எந்த நூல்? ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். தமிழியக்கம் அப்படிங்கிறது பொருந்தாத நூலாகும். He is a prince among the Tamil poets. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர். ஆப்ஷன் டி சரியான விடை. திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது?
திருவாசகம், திருக்குறள். ஆன்சர் கரெக்டு தான். அது யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஜியு போப் சரியான விடை. ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர் யார்? ரகசிய வழினாவே நமக்கு ஞாபகம் வந்துருவாங்க, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்தது நூல் ஆசிரியர் பெயர். திரிகடிகம் யாரு? சிறுவஞ்ச மூலம், ஏலாதி, நான்மடிக்கடிகை. இது நம்ம சொல்கிறப்பே உங்களுக்கு பெயர் ஞாபகங்கள் வந்திருக்கணும் கண்டிப்பாக. திருகடுகம், சிறுவஞ்ச மூலம், ஏலாதி, நான்மணிக்கடிகை. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. திருகடுகம் நல்லாதனார், சிறுவஞ்ச மூலம் காரியாசான், ஏலாதி கனிமேதாவியார், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆடும் மயிலின் அழகுதான் என்ன? ஆடும் மயிலின் அழகுதான் என்ன? இதை நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம். இது வந்து உணர்ச்சி வாக்கியமாகும். இணையாக இல்லாததை எழுது. அதாவது பல்வேறு பகுதிகள் நடக்கும் நிகழ்ச்சி செய்திப்படம்னு சொல்லுவோமா? ஒரு நிகழ்வை மட்டும் விளக்குவது விளக்கப்படமா? கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்துப்படமா? கல்வி கற்பிப்பதற்கென உருவானது கல்வி படமா? இணையாக இல்லாதது, இதுல இணையாக இல்லாதது கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்து படம்ங்கிறது இணையாக, அதாவது பொருந்தாததாக உள்ளது. வாக்கிய வகையை கண்டு எழுதுதல். குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டது. இது வந்து எவ்வகை வாக்கியம்? இது நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டதுன்னா இது வந்து ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியமாகும். திராவிட மொழிகளின் ஒட்டுநிலை மொழிகளாகும். திராவிட மொழிகள் வந்து ஒட்டுநிலை மொழிகள். இது வந்து எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் கரெக்ட் தான். இது வந்து ஒரு செய்தி வாக்கியமாகும். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எனும் நூலை தழுவி எழுதிய தமிழ் நூல் எந்த நூல்? பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எனும் நூலினை தழுவி எழுதப்பட்ட நூல், இதை நம்ம மறக்கவே மாட்டோம், ரச்சனிய யாத்திரிகமாகும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தக்காரர் யார்? சொந்தமானவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலுக்கு சொந்தக்காரர் கால்டுவெல்லுங்கிறது நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வானினும் நனி சிறந்தனவே எனும் பாடலடிகள் யாருடையது? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வானினும் நனி சிறந்தனவே எனும் பாடலடிகள். ஆன்சர் கரெக்டு தான். அது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய கவியோடது, மகாகவி பாரதியாருடைய வரிகளாகும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இக்கூற்றுக்குரியவர் யார்? இதுவும் நம்ம மறக்க மாட்டோம், ஔவையார் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று பாருங்க. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. எழிலி, எழில், எழால், எழல். இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணுவோம்? முதல் எழுத்து பார்த்துட்டு இரண்டாம் எழுத்தை தான் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணுவோம். பாருங்க, அதற்குரிய சரியான விடை ஆன்சர் கரெக்டு தான். எழல், எழால், எழிலி, எழில் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. தாலி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? தாலி இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஆன்சர் கரெக்டு தான், நகர்த்தும் வண்டிங்கிறது சரியான விடை. பின்வருவனவற்றுள் வீரமா முனிவர் எழுதாத நூல் எந்த நூல்? பார்த்தாவே நம்ம சொல்லிடுவோம் எந்த நூல். ஆசாரக்கோவை வந்து அவரால் எழுதப்படாத நூலாகும். துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை? அது எந்த இலக்கியங்கள் வந்து துறவை மேல் நெறி என்று போற்றப்பட்டன? ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா அற இலக்கியங்கள் தான் துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவையாகும். சங்கம் மருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பாட்டியல் நூல் எந்த பாட்டியல் நூல்? சங்கம் மருவிய கால நூல்களை கீழ்கணக்கு மேல்கணக்குன்னு சொல்றோம். அப்போ அந்த கீழ்கணக்கு என கூறும் பாட்டியல் நூல் எது? ஆன்சர் கரெக்டு தான், பன்னிரு பாட்டியல்ங்கிறது சரியான விடை. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கறதுக்கு பேருந்தகைத்து எனும் குறளில் வள்ளுவர் எடுத்தாலும் உவமை எது? ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கதற்கு பேருந்தகைத்து, அதுல எதை வந்து உவமையா கொடுத்திருக்காரு? ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கிடாங்கிறது சரியான விடையாகும். உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் யார்? உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகளாருங்கிறது சரியான விடை. அடுத்தது இகழ்னா என்ன? திருன்னா என்ன? பொருதகர், இடும்பை,
இதற்குரிய பொருத்தமான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இகழ்னா பகை, திருன்னா செல்வம், பொருதக ராட்டுக்கடா, இடும்பைனா துன்பம்ங்கிறது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். பள்ளி வேலை நாட்களை 109 200 அதாவது 180 200 இது வந்து அடிக்கடி அப்போ கேட்ட கேள்வி. 180 200 மாற்றியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா காமராசருங்கிறது சரியான விடை. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி பயன்படுகிறது. திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்க்க வல்லது. சந்தி பிழையில்லாத தொடர் எது? ஆன்சர் கரெக்டு தான். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று தான். திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி படக்கருவி பயன்படுகிறது அப்படிங்கிறது சரியான விடை. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் மாணவர்கள் அங்கத்தினர், தேர்வு நேரத்தில் அந்நியர் யாரும் நுழையக்கூடாது, அலுவலகத்தில் உத்தரவு பெற்றே உள்ள வர வேண்டும், அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது. இதில் பிறமொழி சொல்லற்ற தொடர் பார்த்தீங்கன்னா அந்த அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது, லஞ்சம்ங்கிறது கூட பிறமொழியில் தான். கையூட்டுங்கிறது சரியான தூய தமிழ் சொல். மரபு பிழையற்ற வாக்கியம் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள். மயில் கூவியது, குயில் குளறியது, குயில் கூவியது, மயில் முழங்கியது, குயில் கத்தியது, மயில் அலறியது. இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஆன்சர் கரெக்டு தான். குயில் கூவியது, மயில் அகவியதுங்கிறது சரியான விடை. அயர்ந்தவன் இச்சொல்லின் வேர் சொல் என்ன? இது நம்ம ஈஸியாக சொல்லிடுமா? அயர்ந்தவன்னா அதனுடைய வேர் சொல் அயருங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று ஊன்னா என்ன? அதுலேயே ஊனில் 2 சுழியின் களி, களி. இதற்குரிய பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஊன் உணவு, அதே மாதிரி ஊன்னா இறைச்சி, களி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனி. அடுத்தது களிங்கிறது பார்த்திங்கன்னா மகிழ்வை குறிக்கும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி. காட்டில் மயில் அகவும் குயில் பேசும். அதே மாதிரி காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்கும். இதில் மரபு பிழையற்ற தொடர் ஆன்சர் கரெக்டு தான். காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்குங்கிறது சரியான விடையாகும். டப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? டப்பிங்னா என்ன சொல்லுவோம்? ஆன்சர் கரெக்டு தான். ஒளிச்சேர்க்கைங்கிறது சரியான விடையாகும். உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர் யார்? உரைநடை எழுதுவது தான் என் தொழில் என்றவர். இது நம்ம எப்போவும் மறக்க மாட்டோம். திருவிக்கா அவர்கள். இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? மாதானுபங்கி, பெருநாவலர், தேவர், காளிங்கர். இதில் அவருக்கு வழங்காத பெயர் காளிங்கருங்கிறது தவறானது. கீழ்வனவற்றுள் பண்பு தொகை அல்லாதன, அதாவது நெடுநீர், உகுநீர், செந்நீர், கண்ணீர். இதில் பண்பு தொகை அல்லாதன எதுங்கிறது கேள்வி. ஆப்ஷனில் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். 2 மற்றும் 4 வந்து பண்பு தொகை அல்லாதது அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற மேற்கண்ட குறட்பாவில் இடம்பெறும் ஆகுல என்ற சொல்லிற்கான ஆங்கில சொல் என்ன? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற. ஆகுல அப்படின்னா அதற்குரிய ஆங்கில சொல் ஆன்சர் கரெக்டு தான். ஓவேசன். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது பாரினா எந்த தலைவரும்? பலர்புகழ் கபிலர், தாமரை பூக்குளத்தினிலே, அகர முதல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல், அதனுடைய தலை. ஆன்சர் பார்த்துடலாங்க. ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். பாரி நீரொன்றிய தலை. அடுத்தது பலர்புகழ் கபிலர் நிறையொன்றிய ஆசிரிய தலை. அடுத்தது தாமரை பூக்குளத்தினிலே கழித்தலை, அகர முதல இயற்சீர் வெண்டலைங்கிறது. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் தாய் என்று போற்றுகிறான் என்னும் கூற்று யாருடையது? ஆன்சர் கரெக்டு தான். இதெல்லாம் வந்து மறக்க மாட்டோம். திருவிக்கா அவர்களுடைய கூற்று தான் இந்த கூற்று. அடுத்தது விடை தேர்க. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது
என்று கூறிய சமத்துவ காவலர் யார்? இவர் நம்ம மறக்கவே மாட்டோம், ஐயா அம்பேத்கர் அவர்கள். அடுத்த ஒன்று, தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எந்த ஊர்? இது எழுதுனவங்களுக்கெல்லாம் தெரியும். இது கண்டினியூவா கூந்தன் குளம் அப்படிங்கிறது சரியான விடை. இந்தியா மிகப்பெரிய நாடு, இது எவ்வகை வாக்கியம்? இந்தியாங்கிறது மிகப்பெரிய நாடு, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனிநிலை வாக்கியம்ங்கிறது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. நடந்தான்னா என்ன? நடந்த, நடந்து, நடத்தல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டே சொல்லியிருக்கோம். ஆ கொண்டு முடிஞ்சா என்ன சொல்லுவோம்? பெயரெச்சம். அதே ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம்னு தெரியும். இதற்குரிய சரியான விடை ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. நடந்தான் அப்படின்னா அந்த வினை முற்று பெற்றுடுச்சு. நடந்த பையன் அப்படின்னா இது பெயரெச்சம். நடந்து அப்படின்னா இது வினையெச்சம். நடத்தல்ங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும். அப்போது அந்த பெயரெச்சம்னா பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறப்ப நடந்த, வைத்த அப்படின்னு வரும். இதே எழுதி, எழுது அப்படி வந்தால் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வினையச்சம்னு சொல்லுவோம். சேரி மொழியார் செவ்விதற் கிளத்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றிற் புலனென மொழிப புலன் உணர்ந்தாரே என்று கூறியவர் யார்? சேரி மொழியார் செவ்விதற் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிப புலன் உணர்ந்தோரே என்று கூறியவர். ஆன்சர் கரெக்டு தான், தொல்காப்பியர். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த ஒன்று, கடைசி ஒன்று பாருங்க, பரித்தியாகம். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஆன்சர் கரெக்டு தான். அதை எப்படி நம்ம பிரிக்க முடியும்னா பரி கூட்டல் தியாகம் என பிரிக்க முடியும். ஆப்ஷன் சி சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு 50 கேள்விகளை நம்ம அடுத்த 2 வீடியோ பதிவுகளில் பார்த்துட்டு 2015 கேள்விகளை பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.